ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம பைரவியை எப்படியாவது அடைஞ்சே ஆகணுங்கிற ஆசையில் நம்ம சஞ்சய் தம்பி ஒன்று பண்ணுறாப்புல, அதாவது வேஷம் போடுறாப்புல. எதுக்கு? அதை கையில் அடிபட்டு உங்கள் புருஷனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இறக்கத்தை சம்பாதிக்கிறாமா. நல்லா வருவாடா நீ. சரி, ஓகே, நம்ம சஞ்சய் பண்ணுறது ஒரு விதத்தில் கூடவாமா உனக்கு தப்பாக தெரியல. எவ்வளவோ படிச்சிருக்க, இதில் சயின்டிஸ்ட் ஆகணும்னு உன்னோட பேர் ஆசைலாம் இதெல்லாம் ஓகே. ஆனால் நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியாமா? மூளையே இல்லையாமா? ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு ஆண் தாங்கிட்ட எப்படி பழகுறாங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதை ஏன் நீ கோட்டை விட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தப்பான இன்டென்ஷனோட பழகுறாங்களா, நல்ல இன்டென்ஷனோட பழகுறாங்களான்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோட திறமை கடவுள் கொடுத்துருக்க வரோம் நமக்கு. அதை ஏன் நீ இப்படி இழந்துட்டு நிற்கிறீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடுவாங்களே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் சந்தேகம் எதுவும் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சிந்து கலக்குன்னு கலக்குறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னான்னு பார்க்குறீங்களா, ஸ்னேகா ஒரு பக்கம் அங்கே வயிறெறிஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சலாம் இல்லைங்க. அதாவது இவங்களுக்கு அப்படியே நடக்க தெரியாத மாதிரி நடிக்கிறதுன்னு, அவர் தூக்குறதுன்னு, அடேங்கப்பா. அதுக்கப்புறம் கூட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஊரை சுற்றி பார்க்க அங்கே ஸ்னேகாவோட வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏதோ கருகிற வாடை வருதுன்னு பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்களாமா. அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட லைஃப் கெட்டு போயிடுங்கிறது நீங்கள் தாம்மா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. சஞ்சய் ஒரு பக்கம் சமைச்சு கொடுன்னு சொல்லி கேட்டதுக்கு பைரவி போய் கிச்சனில் நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை சொல்லி வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி இவங்க சொல்கிறாங்களாமா, வீடியோவில் காமிக்கிறாரு, நல்லா வருவாடா பார்க்கறது எருமை வேலை, இது ஒரு பெருமையாக இருந்தால் வந்து வாயில் குத்துறேன் இரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்